ஒருத்தன் கடன் வாங்கியே பொழப்பு நடத்துகிறவன். ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட கரெக்டாக கணக்கு சொல்கிறதா நினச்சிட்ருக்கான். ஆனால் அவள் எப்படி பிடிக்கிறா பாருங்க. ஒரு வாட்டி ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டான். ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு போகிறப்போ 300 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டான். ஒரு 100 ரூபாயை 1000 ரூபாய் கடன் வாங்கினான்ல அவங்களுக்கு கொடுத்துட்டான். இந்த 500 ரூபாய் கடன் வாங்கினான்ல அந்த 100 ரூபாயை அவங்களுக்கு கொடுத்துட்டான். ஆக இந்த 300 ரூபாய் சாமான் வாங்கிட்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறான். அப்போது பொண்டாட்டி கேட்குறா, எவ்வளோ வாங்கினேன்? 500 ரூபா வாங்கினேன். சரி, எனக்கு கணக்கு சொல்லு. அன்றைக்கி எவ்வளோ வாங்கிட்டு வந்து கொடுத்த? 1000 ரூபாய் கொடுத்தேன். அதில் எவ்வளோ திருப்பி கொடுத்த? நான் இப்போ வாங்கிட்டு வந்தேன்ல 500 ரூபா, அதில் 100 ரூபா கொடுத்துட்டேன். அப்போ அந்த 500 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கு 100 ரூபா கையில் இருந்தது. 300 ரூபா தான் சாமான் வாங்கினேன்னா 100 ரூபா கையில் இருந்தது, அதனால் அந்த 100 ரூபா அவர்கிட்டயே கொடுத்துட்டேன் அப்படின்னா. உடனே சரி, இப்போ 1000 ரூபாய்க்கு கடன் வாங்கினவருக்கு இப்போ எவ்வளோ இருக்குது கடன்? 900 ரூபா. ஓகே, 500 ரூபா கடன் வாங்கினவருக்கு எவ்வளோ இருக்குது? 400 ரூபா இருக்குது. ஓகே, 900 ரூபாயும் 400 ரூபாயும் எவ்வளவு? 1300 ரூபா. இப்போ எவ்வளோக்கு சாமான் வாங்கிட்டு வந்த? 300 ரூபா. 1600 ரூபா. அப்போ அந்த 100 ரூபா, அது 100 ரூபா எவ்வளோ கடன் வாங்கினேன்? 1500 ரூபா தான் கடன் வாங்கினேன். அப்போ 1600 ரூபா இருக்கே, 1600 ரூபா வருதே. அவன் முழிக்கிறான். உங்களுக்காவது இந்த கடன் கணக்கு புரியுதா? முதல்ல மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல 1000 ரூபா வாங்கிட்டு வரான், அப்புறம் 500 ரூபா வாங்கிட்டு வரான். 500 ரூபா வாங்கிட்டு வரப்போ 300 ரூபா மளிகை சாமான் வாங்கிட்டான். 200 ரூபா இருக்கே, அதனால் 1000 ரூபா வாங்கினவங்கக்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டான். 500 ரூபா வாங்கினவங்கக்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டான். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறான். அவள் இப்படி ட்விஸ்ட் பண்ணுறா. எப்படி புரியுதா? 1000 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு 100 ரூபா கொடுத்ததுனால 900 ரூபா, 500 ரூபா வாங்கினவங்களுக்கு 100 ரூபா கொடுத்ததுனால 400 ரூபா. 900 400 1300. மளிகை சாமான் 300, 1600. அப்போ அந்த 100 ரூபா எப்படி வந்தது? நீங்கள் சொல்லுங்கள்.